அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றில் பாகம் 12. இந்த காணொலியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரிசானார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதோடைய விளக்கத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதில் சுருக்கமாக, அதாவது தாவூதுக்கும் சுலைமானுக்கும் கல்வியை நாம் கற்றுக் கொடுத்தோம். நம்பிக்கை கொண்ட தனது ஏராளமான அடியார்களை விட எங்களை சிறப்பித்த அல்லாவுக்கே புகழ் அளித்தும் என்று அவர்கள் இருவரும் கூறினார்கள். தாவூதுக்கு சுலைமான் வாரிசானார். மக்களே, பறவையின் மொழி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களும் எங்களுக்கு தரப்பட்டுள்ளன. இதுவே தெளிவான மிகப்பெரிய அருள்கொடையாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் ஆகியவற்றின் படைகள், ஒரு மனிதர் 2 மனிதர் அல்ல, படைகள், ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் ஆகியவற்றின் படைகள் சுலைமானுக்காக திரட்டப்பட்டு அவர்கள் அணிவகுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அணிவகுத்து நிறுத்தப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அவர்கள் எறும்பு புற்றின் அருகே வந்தபோது, எறும்புகளே உங்கள் குடியிருப்புக்குள் நுழைங்குங்கள், சுலைமானும் அவரது படையினரும் அறியாத விதத்தில் உங்களை மிதித்து விடக்கூடாது என்று ஒரு எறும்பு கூறியது. அதன் கூற்றினால் இதை செவியேற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்னகை சிந்தி சிரித்தார்கள். மேலும் அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். என் இறைவா, என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ செய்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்தவும், நீ திருப்தி அடையும் நல்லறத்தை நான் செய்யவும் எனக்கு நீ உதவு செய்வாயாக. உனது அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்த்தருள் புரிவாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயம் 15, 16, 17, 18, 19 ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான். ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல அடியார்களாக இருந்தார்கள் என்பதை இங்கேயும் இந்த வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக வேதக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய முந்தைய வேதக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் பலர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலே அவதூறு கட்டுக்கதைகளை கட்டி அவர்கள் சரியில்லாத ஒரு இதில் வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினாங்க இல்லையா? அந்த களங்கத்தை முழுமையாக துடைத்தெறிந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு புரிந்த அருட்கொடைகளை இங்கே நமக்கு பட்டியலிடுகிறான். இவைகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.